உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய், எங்க இருக்க? வீடு பூட்டி இருக்கு. ஐயோ, நீ பண்ண காரியத்தால நம்ம குழந்தை இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கியா? என்ன சொல்ற? குழந்தைக்கு என்னாச்சு? நான் தான் அப்பவே கலசத்தை வாங்கி விக்காதுன்னு தலையில அடிச்சுக்கிட்டனே, கேட்டியாயா? நீ செஞ்ச பாவம் தான் இப்ப நம்ம குழந்தை தலையில விடிஞ்சிருக்கு. ஏய், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சும்மா தேவையில்லாம பேசாத. வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்த நம்ம குழந்தைய பாம்பு கடிச்சிருச்சியா? என்னது, பாம்பு கடிச்சிருச்சா? ஆமாயா, பாம்பு தாயா கடிச்சிருச்சு. இப்ப நம்ம குழந்தைய ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்க. நல்ல வேலை, 2 பேரும் செஞ்ச உதவினால குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்க. இப்ப கூட குழந்தைக்கு தேவையான மருந்த அவங்க தான் வாங்க போயிருக்காங்க. குழந்தை இப்ப எப்படி இருக்கு? குழந்தை உடம்பு முழுக்க விஷம் பரவுனதுனால பொழைக்கிறது கஷ்டம்னு டாக்டர் சொல்றாங்கய்யா. தயவு செஞ்சு அந்த கலசத்தை வாங்கிட்டு அந்த கோயிலே கொண்டு போய் சேர்த்துறியா? அப்பதாயா நம்ம குழந்தை பொழைக்கும். சாமி விஷயத்துல விளையாடாதயா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற. எப்படியாவது அந்த கலசத்தை மீட்டு அந்த கோயில சேர்த்துறியா? சரி, நான் இப்பவே போய் அந்த கலசத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? என் குழந்தைக்கு இப்போ நீங்க எழுதி கொடுத்த மருந்து எல்லாமே இதுல இருக்கு. எப்படியாவது குழந்தைய காப்பாத்திருங்க. நாங்க எங்களால ஆன முயற்சியை கண்டிப்பா செய்யறோம். சிஸ்டர், இந்த மெடிசனை முதல்ல குழந்தைக்கு கொடுங்க. மேடம், உங்க குழந்தை எப்படியும் பொழைச்சிரும், கவலைப்படாதீங்க. எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம். ரொம்ப நன்றி சார். நீங்க மட்டும் இல்லனா நான் என் குழந்தைய வச்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன். நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். பரவாயில்லைங்க, குழந்தைய பாத்துக்கோங்க. யோ, கலசத்தை வாங்கிட்டியா? இல்ல, நான் போய் கேட்டேன், அவங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னையா சொல்ற? கலசம் கிடைக்கலையா? யோ, அந்த பாவம் நம்மள சும்மா விடாதியா? எப்படியாவது கையில கால்ல விழுந்தாவது அந்த கலசத்தை வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், அவங்க தர முடியாதுன்னு சொல்லி என்ன அடிக்காத குறையா துரத்தி விட்டாங்க. என்னால ஒன்னும் பண்ண முடியல. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன். நம்ம குழந்தை எப்படி இருக்கு? இன்னும் அப்படியேதான் இருக்கு. டாக்டர் அம்மா வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீ வா, மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். ஏங்க, நீங்க போன்ல கலசன் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, என்னாச்சு? ஏங்க, அந்த கலசத்தை தேடி தான் நாங்களே வந்திருக்கோம். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி அதை எப்படியாவது கொண்டு வர சொல்லுங்க. ஒரு குடும்பத்தோட மானத்தையே அது காப்பாத்தின மாதிரி இருக்கும். அந்த கலசம் காணாம போனதே எங்க வீட்ல இருந்துதான். அத கோவில்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல சேர்த்து ஆகணும், இல்லனா எங்க குடும்ப மானமே போயிடுமா. நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் குழந்தைக்கு நீங்க நிறைய உதவி பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு உதவாம இருப்பனா? இந்த மாதிரி கலசத்தை திருடுறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? போலீஸுக்கு போன் பண்ண உன் கம்பெனியை இழுத்து மூடி சீல் வச்சிருவாங்க. இப்படி பண்ணாதான் உனக்குலாம் புத்தி வரும். சார் 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 போலீஸ் இல்லலாம் சொல்லாதீங்க சார், சொல்லாதீங்க சார். நான் கொடுத்துறேன் சார், நான் கொடுத்துறேன் சார். கொஞ்சம் இருங்க சார். என்னங்க சார் கலசம்? நான் தான் சொன்னேனேக்கா, போலீஸ்க்கு போயிரலான்னு. நீ என்னடா அந்த டிரைவர் பையல நம்பிட்டு இருக்க? இப்ப அவன் நம்ம காலை வாரி விட்டுட்டானே. அவன் ஒரு சாதாரண டிரைவர் பைய. அவனை போய் என்னவோ சூப்பர்மேன் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து எல்லாத்தையும் கிழிச்சிருவான்னு ஆள் ஆளுக்கு பேசுனீங்க. இப்ப பாத்தியா, போனவன் தான். சந்திரா,
இப்ப எதுக்கு இவ்ளோ சத்தம் போடுற? நான் வைத்தறிச்சல்ல பேசுறேன்க்கா. ஊர் ஆளுங்க முன்னாடி நீ அசிங்கப்பட போறியேன்னு வேதனையில பேசிட்டு இருக்கேன். அந்த டிரைவர் பையலோட பிளானே ஊர் முன்னாடி ஒண்ணு அவமானப்படுத்துறதுதான். இப்பவாவது அவ சிவனாண்டி ஆளுங்கிறத புரிஞ்சுக்கிறியா இல்லையா? நான் அடிச்சு சொல்றேன், அந்த ஆளோட சேர்ந்து சதி பண்ணி தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். சந்திரா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஈஸ்வரி ஏற்கனவே டென்ஷனா இருக்கா. நீ அதையும் இதையும் பேசி டென்ஷன் அதிகமாக்காத. அம்மா, ஊர்க்காரங்க எல்லாம் வாசல் வரைக்கும் வந்துட்டாங்கம்மா. என்ன பண்றது? எனக்கு ஒண்ணும் புரியலடி. எப்படியாவது நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோட இருங்க. அம்மா, அத்தை, சிலம்ப கையில கலசம். தாயே, உன் கருணையே கருணை. என் வயித்துல பால வாத்த. என்னங்க மேடம்? நல்ல வேலை காப்பாத்திட்டோமா. ரொம்ப சந்தோஷம். என் சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அம்மா கொஞ்சம் சரிங்கம்மா. ரேவதி, சிரிப்ப மறந்து போய் இவ்ளோ நேரமா நெருப்புல நிக்கிற மாதிரி இருந்ததுமா. இந்த கலசத்தை பார்த்ததும் இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? விடுங்க. ஆமா, இந்த கலசம் எங்க கிடைச்சது? ஈஸ்வரி, இப்ப அதுவா முக்கியம்? இதெல்லாம் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஊர்க்காரங்க வரதுக்குள்ள கலசத்தை எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வைக்கணும். ரேவதி, இந்தா இத போய் பூஜை அறையில வை. வந்துட்டாங்க. கடவுளே, இவன் எப்படி கலசத்தோட வந்தான்? கலசம் இல்லாம வருவான், பழிய இவன் மேல தூக்கி போட்டு வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தா என் நினைப்புல மண்ணள்ளி போட்டுட்டானே. கலசம் கிடைச்சிருச்சுன்னா நம்ம பிளான் வெளியில வந்துருச்சா? அப்படின்னா நம்மள பத்தியும் இவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.